எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே இந்த நிலையில்லா வாழ்க்கையிலே. எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே இந்த நிலையில்லா வாழ்க்கையிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழித்திடே பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் வழிநடத்தி காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான இறை மக்களே, நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவராகிய கடவுள் நம் அனைவருக்கு கொடுத்திருக்கிற தியான வசனம் உபாகமம் 26:7 வசனம். எங்கள் பிதாக்களின் கடவுளாகிய கர்த்தரை நோக்கி கூக்குரல் இட்டோம். கர்த்தர் எங்கள் குரலை கேட்டு நாங்கள் பட்ட சிறுமையும் வருத்தத்தையும் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை புயப்படத்தினாலும் நீட்டிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செய்கையினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எங்களை எகிப்திலிருந்து வரச் செய்து இவ்விடத்துக்கு கொண்டு வந்தார். கிறிஸ்து இயேசுவுக்குள் அருமையான இறை மக்களே, வாலிபன் ஒருவன் தன்னுடைய வாலிப வயதில் போகாத வழிகளிலே சென்று, பிரியமில்லாத வழிகளிலே சென்று தன்னைத்தானே ஈடுபடுத்தி கொண்ட அந்த அகோர நிகழ்வு அவனுடைய வாழ்வை மரணத்தின் பிடியிலே கொண்டு போய் நிறுத்தினது. இதை பார்த்த உறவினர்கள், பெரியவர்கள் அனைவரும் இந்த பிள்ளையை எப்படியாவது நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பல இடங்களுக்கு சென்று முறையிடுகிறார்கள். தாயானவளோ கூக்குரல் இடுகிறாள். அவளுடைய சத்தம் அழுகையின் சத்தம், கண்ணீரின் சத்தம். அன்றைக்கு இயேசுவை எருசலேம் ஆலயத்திலே துளைத்த மரியாள் கூக்குரல் இட்டது போல, ஐயோ மகனை காணவில்லையே என்று சொல்லி, அவ்விதமாக இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய உங்களையும் என்னையும் நாம் இன்றைக்கு பிதாவினுடைய கரத்திலிருந்து நாமே தொலைந்து போனவர்களாக காணப்படுகிறோம். தொலைந்து போனவர்களாக காணப்படுகிற நம்முடைய வாழ்க்கையை பாதுகாப்பான ஒரு இடத்துல கடவுள் வைக்கும்படியாக இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தன வீட்டிலிருந்து அழைத்து வந்த ஆண்டவர் இவ்விடத்துக்கு கொண்டு வந்த நாங்கள் பட்ட சிறுமைகள், வேதனைகள் அனைத்தையும், ஒரு சிறு பெண் ஆழமில்லாத ஒரு நீரோடையில் தடுமாறி விழுந்து நடப்பதை தந்தை பார்த்து கொண்டிருந்தார். அவள் முட்டி வரைக்கும் காலணி அணிந்திருந்த காரணத்தினால் கீழ்நோக்கி பாய்ந்த அந்த நீரோடை அவளை சறுக்குகையில் தண்ணீர் ஆளாக்கி அவளை மேற்கொண்டு நடக்கக்கூடாதபடி செய்தது. தேவன் சங்கீதக்காரன் தாவீதை அவனுடைய சத்துருக்களிலிருந்து மீட்ட பிறகும் கூட அவரும் இப்படித்தான் சற்று நேரம் எடுத்து அமர்ந்து தன் காலணிகளை கழட்டி ஆத்துமாவை விடுதலையில் நனைய அவர் அனுமதித்தார். நாமும் இன்று துதிக்கு பாத்திரராகிய நம்முடைய கர்த்தரை நோக்கி நம்முடைய சிறுமைகள், நம்முடைய ஒடுக்குதல்கள், அவமானங்கள், கஷ்டங்கள், வியாதிகள், பிரச்சனைகள் இவைகளில் நாம் உணர்ச்சி வசப்படாதவர்களாக பொறுமையோடு தேவனுக்கென்று கடவுளுக்கென்று வாழுதல் என்பது, கர்த்தருடைய பிள்ளைகள் என்பது அவர்கள் ஒரு சொகுசு வாழ்க்கைக்குரியவர்கள் அல்ல. அவர்கள் முள்ளிலும் கல்லிலும் அவமானம் என்ற கப்பலிலும் பயணிக்கக்கூடியவர்கள். ஆனாலும் கூட கர்த்தர் பாதுகாப்பாக இருந்து அவர்களை வழிநடத்துவார். இன்றைக்கு இந்த இஸ்ரவேல் மக்கள் கூக்குரலிட்ட போது கடவுள் எங்களுடைய சத்தத்தை கேட்டார். இந்த சிறு பெண் தன்னை அந்த நீர் அடித்து கொண்டு போகும்போதே, அப்பா நான் சிக்கிக்கொண்டேன் என்று அலறுகிறாள், கூக்குரல் இடுகிறாள். அந்த வேளையிலும் கூட அவளை கரையில் இழுத்து விட்டனர் அந்த தந்தை. ஆகவே அன்பான இறை மக்களே, நீங்களும் நானும் நமக்கு எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை சறுக்குகிறதோ, கீழே விழ நாம் துவங்குகிறோமோ, அப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட வேண்டும். ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார், ஆபத்து காலத்திலே நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்கிறார், உன்னை விடுவிப்பேன் என்கின்றார். இன்றைக்கும் கூட 2 சாமுவேல் 22 4 ஆண்டவராகிய கடவுள், கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன்,
அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி நான் ரட்சிக்கப்படுவேன் என்று 2 சாமுவேல் 22:4 வசனத்தில் பார்க்கிறோம். ஆகவே அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய இன்ன துன்ப நேரங்களில் நாம் கடவுளை நோக்கி கூக்குரலிட வேண்டும். நம்முடைய சத்தம் தேவ சந்நிதியில் எப்பொழுதும் தொனித்து கொண்டிருக்க வேண்டும். இன்றைக்கி உலகத்தில் கேட்கிற சத்தங்கள் எல்லாம் அவைய குரல்கள், பொல்லாத குரல்கள், பொல்லாத கூக்குரல்கள். ஆனால் நம்முடைய குரலோ தேவ சந்நிதியில் எட்டக்கூடிய ஒரு அழைப்பின் குரலாக இருக்க கடவுள் நம்மை அழைக்கிறார். நாம் கூக்குரலிட்டோமானால் துதியினாலே, தோத்திரத்தினாலே, கனத்தினாலே, மகிமையினாலே நாம் சத்தமிட்டு கம்பீரித்தால் கர்த்தர் நம்மை எல்லா இக்கட்டிலும் இருந்து விலக்கி இரட்சிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி செபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் உம்மை நோக்கி கூக்குரலிடுகிறோம். எங்களுடைய குரலுக்கு செவி கொடுக்கிற உண்மையுள்ள, வல்லமையுள்ள, பொறுப்புள்ள நல்ல ஆண்டவர், இந்த நாளிலும் கூட அப்படிப்பட்ட சிந்தனையில் உங்களையும் ஆண்டவரே எங்களையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆபத்து காலத்தில் நாங்கள் உம்மை நோக்கி முறையிடுகிறவர்களாக, கூக்குரல்களாக காணப்பட உதவி செய்தோம். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.